வணக்கம், வெல்கம் டு ரெசிபா. என் பேர் பார்த்திபன். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் வந்து பழவேற்காடு பீச். நல்லா இருக்குங்க அந்த இடம். பயங்கரமாக தண்ணி தான் கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. பட் இருந்தாலும் தெரியுது, ரொம்ப லைட்டாக தான் இருக்குது தண்ணி. அரை அடி ஒரு அடி தான் இருக்கும் தண்ணியே. ஆனால் நல்லா இருக்கு. இதுதான் தீவுன்றானுங்க. அதான் தீவா? இந்த சின்ன தீவுன்னானுங்க. பரவாயில்ல. லைட் ஹவுஸ் இதை தாண்டி போனால் பீச் வரும், பழவேற்காடு பீச்சு. இது வந்து ஃபிஷர்மேன் இருக்கிற இடம். அதெல்லாம் போட்டிங்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. எங்கேன்னு தெரில. ஊரே சுற்றினானுங்க எல்லாரும். அது அப்படி இப்படின்னானுங்க. பார்த்தீங்களா, ஒரு 4 பேர் ஏதோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வட்டியை போட்டு உழப்புறாங்க. இதுதான் பீச்சுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா தெரியும். பீச்சு தான். கடல் தான் நினைக்கிறேன். கடல். கொஞ்சம் தூரம் நடந்து பீச்சுக்கு போகிற வழின்றாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இதில் கொஞ்சம் ரோடு போட்டு வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதில் தான் எல்லோரும் போகிறாங்க வர்றாங்க. இதில் போயிட்டு ஒரு ரோடு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த மக்கள் தான் பாவம். மக்கள் பாவன்றதில்லை விட மக்கள் தான் இதை ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இவருக்கு ரோடு போட சொல்லணும். அது இந்த எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக ரோடெலாம் போட சொன்னால் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்கல போல. தர வந்தாச்சு பீச்சோரம். பீச்சுக்கு வந்தால் ஒருத்தனையும் காணோம். எல்லாம் எங்கே போனானுங்க? பீச்சில் ஆளே இல்லை. ஒருத்தனையும் காணோம். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க அவ்வளோ. பழவேற்காடு அந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னானுங்க. ஆனால் யாரும் இல்லைங்க. இதே சென்னை சிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னு செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துருவாங்க. இது எங்கிட்ட இருக்கிறனால யாரும் வர்றதில்லை போல. சுடுகாடெலாம் இருக்கு. பீச்சை பார்த்தீங்களா, அருமையாக இருக்கு. யாருமே வர்றதில்லைன்னு இது அப்படியே குப்பையே போட்டாங்க போல. பீச் வந்து பார்க்க தான் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் குப்பை மட்டும் பார்த்தேன்னா ஏதோ பலாயிரம் வருஷமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. குப்பை இருக்கிறத பார்த்தா மக்கள் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஆனால் பீச்சு பார்த்தா காற்று வாங்குது. இங்கிட்டு ஒரு 20 பேர் கூட இருக்க மாட்டாங்க கூட இந்த பீச்சில். ஆனா என்று மட்டும் இதயம் குலுங்குது. கண்ணில் பட்ட காட்சி கதை மாறி நிற்குது. கடலும் தீயும் சேர்ந்த அதிசயம் கண்ணால கண்டேன். கனவா இது அலை மேல் ஒளி மணற்பூ மேல் நிழல் என் உள்ளம் சொல்லுது. வந்து செட்டில் ஆயாச்சு இந்த இடத்துல. இந்த பீச்சை பார்க்கறதுக்காக நான் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி காலையில் செம்ம போனேன் இன்னைக்கு. அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி எக்மோர் வந்தால் எக்மோரில் சரியான சிக்னல் கிடைக்காம சரியான டைமில் ரொம்ப நேரமாக நிப்பாட்டி போட்டான். அங்கேருந்து எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் இங்கே வந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்து மீஞ்சூரில் இறங்கி இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே இருந்தால் இந்த குப்பையாக இருக்குது. இந்த குப்பை பீச்சை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் கடல் தண்ணி பார்க்க நல்லா இருக்குது. நம்ம மெரினா பீச் மாதிரிலாம் இல்லை. இங்கே கடல் தண்ணி பார்க்க நல்லா இருக்குது சூப்பராக. என்ன பீச்சுக்கு வெளியில் கரை தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. பக்கத்துலேயே ஒருத்தன் ஆகி போயிட்டுருக்கான் 2 பேர். இந்த கொடுமையெல்லாம் பார்த்தேன். இது உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடலும் தீயும் சேர்ந்த அதிசயம் கண்ணால கண்டேன். கனவா இது அலை மேல்
இந்த பீச் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த பீச் இதுவே சென்னையில் இருந்ததுன்னு வைங்களேன், பயங்கரமாக வச்சுருந்துருப்பாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காது. இருந்திருந்தா ஆனால் கோவளம் பீச் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற கோவளம் பீச் வந்து கொஞ்சம் மோசம்தான். அது தவிர மற்றபடி பெசநகர் பீச்சு, மெரினா பீச்சு, இந்த 2 3 பீச்செலாம் பண்ணினேன். கோவளம் பீச்சு கூட நல்லா தான் இருக்கும். மகாபலிபுரம் பீச்சும் நல்லா தான் இருக்கும். இதுவே அங்கேருந்து அப்படின்னா ஓரளவுக்கு பராமரிப்பு கரெக்டாக இருந்துருவோம். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்து மக்கள் அதிகமாக யாரும் வராத காரணத்தினால இதை யாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பூனாறுன்ற பறவை தான் இங்கே அதிகமாக இருக்கும் அந்த ஊரில். இந்த பீச்சை வந்து அழகுக்காகவோ ரசிக்கிறதுக்காகவோ யாரும் வச்சுக்கலாங்க. இந்த மக்கள் குப்பையை கொட்டுறதுக்கும், மலம் கழிக்கிறதுக்கும், பின்னாடி சரக்கு அடிக்கிறதுக்கும், இந்த தென்னை மரத்துலலாம் உட்காந்து எல்லாம் சரக்கு தான் அடிக்கிறாங்க. இதுக்கு தான் அந்த மக்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா திருவள்ளூரில் அந்தளவுக்கு மக்கள் இல்லை. இப்போ திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா ஓரளவுக்கு மக்கள் இருக்கும். வாங்க, இங்கே வந்து யார் இருப்பா? இந்த பீச்சுக்கு வர்றதெல்லாம் அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. ரெண்டாவது நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஒரு 4 5 பேர் சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக போட்டிங்லாம் போகலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இங்கே வர்றது சுத்த வேஸ்ட்டு. பீச்சு பக்கமே யாரும் வந்துடாதீங்க. அதுவும் இந்த பீச்சு பக்கம் சுத்தம். போட்டிங்கன்னா போனால் கூட ஏதோ கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பசங்களோட கூத்து வச்சுட்டு வரலாம். ஆனால் இங்கே வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. குட்டி தீவுனா கூட ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஒரு இலவில் இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஆற்றுல தான் மண்ணல்றாயின்னு பார்த்தா கடல்கிட்டையும் மண்ணல்றாங்க, கடல்லையே மண்ணல்றாங்க. நம்மளுக்கு எவ்வளோ மோசமாக இருக்கான் பாரு. நம்ம மீன் பிடிச்சிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயோ வந்துட்டு போகிறாங்க. போங்க, எங்கேயோ போங்க. எல்லாம் நான் போகிறேன் வீட்டுக்கு. வந்த வழியை பார்த்து போகிறது தான் நல்லது நான் நினைக்கிறேன். வந்தது வேஸ்ட்டு. சிட்டிசன் படம்லாம் இங்கே தாங்க எடுத்துருக்காங்க. அப்போ தான் போய் பார்த்துட்டு வரேன் கூகுளில். இங்கே தான் எடுத்துருக்காங்க, எங்கே எடுத்துருப்பான்னு தெரியல. இதான் நடந்துருவாங்க. நல்லா இருந்துருவான். நல்லாயிருக்கும் அந்த படம், செம்மையாக இருக்கும் படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதை பீச்சுன்னு நம்பிட்டு எல்லாம் குடும்பமாக வராங்க. ஏன்டா வரீங்க டி? இது பீச்சே இல்லைன்னு சொல்லிட்டு தானே நான் வீட்டு பக்கம் போகிறேன். இந்த பீச்சு போகிற வழி இடத்தெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ மொட்டை காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வருது. வறண்டு போன இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. வறண்டு போன நிலமோ என்னன்னு தெரியல. நான் பார்க்க அப்படி தான் இருக்குது. ரொம்ப புழுதி காடாக இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு காட்டுக்கு புதுசாக ஆக்கிரமிச்சு அந்த மாதிரி அப்படி இருக்குது. வந்த வழியை பாருங்கள், எவ்வளோ பொட்டல் காடாக இருக்குது, புழுதி காடாக இருக்குது. பொட்டல் காடுன்றேன், ஆனால் அந்த மரம்லாம் வளருது எப்படின்னு தெரியல. காலை கழுவிட்டு ஓடிடுறானே தான் அந்த ஊரை விட்டு. பீச் விட்டு ஏரியில் வந்ததுக்கு கால் கழுவுறதுக்காக இந்த ஏரி பயன்படுத்திப்பா. சொன்ன மாதிரி இதை தான் தீவுன்றான்னு நினைக்கிறேன். இதுதான் போட்டிங். இங்கே தான் போட்டிங் போய் தீவுகளுக்கு போவேன்னு நினைக்கிறேங்க. ஏதோ இதான் வந்த வழியை பார்த்து பஸ் ஏறி போகிறேன். ஐயா ஏதோ பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தான் தெரில. சின்ன சின்ன மரமெல்லாம் வச்சு கட்டி படகு மாதிரி வச்சு சூப்பராக பண்ணுறாரு. ஆனால் ஏதோ தூக்கி போடுறாரு, வலைன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்கிறதுன்னு தெரியல. மீன் பிடிக்கவா இல்லை நண்டு பிடிக்கவா? ஏதோ எடுக்கிறாரு, போடுறாரு. ஏதோ மாட்டிருக்குங்க இதில். நல்லா பரவாயில்லையே, இப்படி ஓட்டே பிடிக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் என்னை திட்டுறேன்னு நினைக்காதீங்க. திட்டுற மாதிரி இந்த ஊர் இருக்குது, அதனால் திட்ட தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? என் மேலே தப்பு இருக்குது, ஊர் மேலே தப்பு இருக்குது, இந்த ஊரில் வசிக்கிற மக்கள் மேலே தப்பு இருக்குது. வந்ததே வேஸ்ட்டு இது. சரி, பார்ப்போம் அடுத்த வீடியோ. டாட்டா, பை பை.